Save hit session January 7. Digital era governance. ஸோ இதோடைய மேஜர் தீமே பார்த்தீங்கன்னா சிட்டிசனுக்கு குவாலிட்டி சர்வீஸ் டெலிவரி ஆன் டைம் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ இதை பெட்டராக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய கவர்னன்ஸ் மெக்கானிசம், தட் இஸ் த பப்ளிக் சர்வன்ட்ஸ். ஸோ இவங்க வந்து டெக்னாலஜிக்கலி அப்கிரேடடாக இருக்கணும். அதுக்காக கவர்மெண்ட் கொண்டு வந்த ப்ரோக்ராம்ஸ் தோ சக்ஸஸ்ஃபுல், பட் ஆன் கிரவுண்டில் பெரிய லெவலில் அப்ரிஷியபிளாக இல்லை. அதுக்கான ரீசன்ஸ்லாம் என்னென்னா அண்ட் அதர் சேலஞ்சஸ் பற்றி பார்க்கலாம். தென் கொலிஜியம் ஜட்ஜஸ். ஸோ இப்போது ஹைகோர்ட்டோடைய ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் பார்த்திங்கன்னா கொலிஜியம் இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ணுறதாகவும், ஆல்ரெடி ஃபேமிலி பேக்ரவுண்டில் ஜட்ஜஸ் இருந்தாங்கன்னா அவங்கள நெக்லெக்ட் பண்ணுறதாகவும் ஒரு இன்ஃபர்மேஷன் ஆத்தரில் சொல்லியிருக்காங்க. ஃபர்தர் கொலிஜியமோடைய பவர்லாம் என்ன, கவர்மெண்ட் எப்படி இவங்கள கொலிஜியம் சப்ரஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன். ஃபர்தராக குளோபல் கிளைமேட் பாலிசி. இப்போது இந்த கிளைமேட் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக், தட் இஸ் நார்த்தாக இருக்கக்கூடிய G7 nations at present, they are the previous colonial nations. ஸோ இவங்க வந்து இப்போவும் வந்து பேர்டன் வந்து டெவலப்பிங் நேஷன்ஸ் அண்ட் அண்டர் டெவலப்பிங் நேஷன் தலையில் போடுறாங்க. வேறஸ் அவங்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பெரிய லெவலில் டெவலப் ஆகிட்டாங்க. ஸோ இந்த கிளைமேட் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது நீட் டு பி லிஃப்ட் அப் ஆன் அப்படிங்கிறது ஆத்தரில் பேசியிருக்காங்க. அண்ட் ஃபர்தராக தமிழ்நாடுடைய கவர்னர் இவருடைய இப்போது ரீசெண்டாக நடந்த செஷனில் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அதோடைய செஷனை பொறுத்த வரைக்கும் அவர் ஸ்பீச் கொடுக்குறத கவர்மெண்ட்டோடைய பெட்டர் திங்ஸ் என்னென்ன பாலிசி மெஷர்ஸ்லாம் லாஸ்ட்டாக எடுத்துக்காங்கிறத சொல்லணும். அதை சொல்லாமலே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவார். ஒய் பிகாஸ் நேஷ்னல் ஆந்தம் வந்து என்னுடைய அட்ரஸ்க்கு பிஃபோர் நீங்கள் போடணும்னு சொல்லியிருந்தோம், பட் அது போடல, அது இன்சல்ட் டு த நேஷனல் ஆந்தம் அண்ட் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படிலாம் கிடையாது. நாங்கள் வந்து எண்ட் ஆஃப் த செஷனில் ரெகுலராக எப்போதுமே இந்த மாதிரி நேஷனல் ஆந்தம் போடுவோம், பிகினிங்கில் தமிழ் ஆந்தம் தான் போடுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பார். ஓகே, ஃபர்தராக வில் கம் ஃப்ரம் த மெயின் ஆர்டிக்கல். ஸோ கவர்னன்ஸ் GS2ல் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் இது. அண்ட் ஆஸ் வெல் அஸ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆப்ஷனல் அண்ட் எத்திக்ஸ் பேப்பர் எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்புட் தான். ஸோ இந்த எடிட்டோரியலுடைய க்ரக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் அதாவது டிஜிட்டல் எரா கவர்னன்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம லைட்டாக கவர்னன்ஸோடைய இன்புட் பார்த்தலாம். கவர்னன்ஸ் அப்படிங்கிறது இன்வால்விங் ஆல் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இன் த டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். இப்போ டெமோக்ரஸி அப்படிங்கிறது இட் இஸ் பீப்புள் சாவர்னிட்டி தான், டெசிஷன் மேக்கிங் பவர்ஸ் டு த பீப்புள் தான். ஸோ கவர்னன்ஸ் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டோடைய டெசிஷன் மேக்கிங். கவர்மெண்ட் யார் ஃபார்ம் பண்ணுறா? பீப்புள். ஸோ கவர்மெண்ட்டோடைய டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸில் பீப்புளை வந்து இன்வால்வ் பண்ணுறது ஆல் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படிங்கும்போது எஸ்பெஷலி த சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்ஸ், அதாவது NGOs, SIGs, அதர் தேர்ட் பார்ட்டி ஆர்கனைசேஷன், ப்ரைவேட்ஸ் எல்லாத்தையுமே. ப்ரைவேட் இஸ் நாட் அ CSO, பட் ஸ்டில் எல்லாத்தையுமே வந்து அந்த ஸ்டேக் ஹோல்டர்னு சொல்லும்போது எல்லாத்தையும் இன்வால்வ் பண்ணி கவர்மெண்ட் வந்து ஒரு டிசிஷன் எடுக்க. ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் இப்போ ஒரு பாலிசி ஃப்ரேம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த டிஜிட்டல் ப்ரைவசி டேட்டா ப்ரொடெக்ஷன் பில்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து பீப்புளோடைய ஒப்பீனியனுக்கு கொடுத்து பீப்புளில் ஒரு 1 or 2 month வந்து பீப்புளோடைய ஒப்பீனியன் ஃபீட்பேக்கை வாங்கி அதுக்கேற்ற மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வர்றது தான் இந்த மேஜர் திங் கவர்னன்ஸோடைய. இப்போ அதர் இனிஷியேட்டிவ்ஸ் கவர்னன்ஸில் அப்படின்னு பார்த்தோம்னா, see this is the concept evolved during 1980s in the duration evolve ஆகுது. That was the fall of this Latin America as well as the Sub-Saharan Africa. இந்த இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாமே ஆல்ரெடி டெவலப்ட் நேஷன்ஸ், வெஸ்டர்ன் எக்கனாமிஸ்ட்டாக அந்த மல்டிலேட்ரல் ஆர்கனைசேஷன் லைக் வேர்ல்ட் பேங்க், IMF அண்ட் பைலேட்ரல் அக்ரிமெண்ட் மூலியமாக US, UK இந்த மாதிரி கண்ட்ரிஸ்ட்டு நிறைய கடன் வாங்கியிருந்திருப்பாங்க. அதுக்கு திரும்பி கொடுக்க முடியாமல் போயிருக்கும். ஸோ அப்போ அவங்க வந்து ஒரு கமிட்டி மாதிரி IMF அண்ட் வேர்ல்ட் பேங்க் கமிட்டி மாதிரி செட்டப் பண்ணி உள்ளே போய் ஆராயும் போது பெரிய லெவலில் டெவலப்மெண்ட் கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. அப்போ நாங்கள் கொடுத்த ஃபண்டில் நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணலை, அப்போது யூ ஹேவ் மிஸ்யூஸ்டு த ஃபண்ட் ஃபார் யுவர் செல்ஃப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இனிமேல் ஃபண்டு வேணும் அப்படின்னா நாங்கள் சொல்லக்கூடிய சில விஷயங்களெல்லாம் இனிஷியேட் பண்ணணும். ஸோ வி நீட் அ குட் கவர்னன்ஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து அப்புறம் எமர்ஜ் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ கவர்னன்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்னென்னு பார்த்தோம், இன்வால்விங் ஆல் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ். குட் கவர்னன்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அந்த கவர்னன்ஸில் வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை, டிரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி, எத்திக்கல் பியூரோக்ரஸி, ரெஸ்பான்சிவ் பியூரோக்ரஸி அண்ட் ஃபாஸ்டர் சர்வீஸ் டெலிவரி, குவாலிட்டி சர்வீஸ் டெலிவரி. ஸோ இதெல்லாம் சொல்லிட்டே போகலாம். அப்போது why are we talking about the good governance அப்படின்னா, there is already prevailing governance is not good. Corruption, okay, opaqueness, status quo in bureaucrats, and nepotism or favoritism, red tapeism, rule bound bureaucracy,
ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த லாட் சொல்லிட்டே போகலாம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு ஹடல்ஸாக டெவலப்ட் கண்ட்ரிஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த குட் கவர்னன்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை வேர்ல்டு பேங்க் வந்து முன்மொழிகிறாங்க. ஸோ இதனை தொடர்ந்து வேர்ல்டு பேங்க் IMF கடன் வாங்குற எல்லா கண்ட்ரிஸுமே வந்து இந்த குட் கவர்னன்ஸ் அப்படிங்கிற இந்த இண்டிகேட்டர்ஸை வந்து யூ ஹேவ் டு ஃபாலோ அப்படிங்கிற மாதிரியான லிஸ்ட்டு வந்து கொடுக்காங்க. ஸோ இந்த கவர்னன்ஸில் நெக்ஸ்ட் அப்லிஃப்ட்மெண்ட் அப்படிங்கிறது எப்போ பார்க்கலான்னா 2000 பார்த்திங்கன்னா கவர்னன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் எமர்ஜ் ஆகுது. இதுக்கான பேஸ் பார்த்திங்கன்னா 1980s இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ICT ஏரா பிகின் ஆகுது. ஈவன் இந்தியாவில் மிஸ்டர் ராஜீவ் காந்தியோட ஏராவில் தான் இந்தியாவில் வந்து ICT டெலிகம்யூனிகேஷன் இந்த மாதிரியான நிறைய இன்னோவேட்டிவான திங்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த கவர்னன்ஸ் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி எல்லாம் வந்ததுக்கப்புறமும் கம்ப்யூட்டர் இன்டர்நெட் எல்லாம் வந்ததுக்கப்புறம் கவர்னன்ஸ் அப்படிங்கிறது டேரெக்டாக பீப்புளை வந்து இன்வால்வ் ஆகிற மாதிரி வரலை. டெக்னாலஜியை வச்சு டிஜிட்டல் கவர்னன்ஸாக அப்போ எமர்ஜ் ஆகலை. பிகாஸ் அப்போது எதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னா இன்ஹவுஸ் ஆப்ரேஷனல் ஆக்டிவிட்டீஸ்க்காக அவங்களுடைய டேட்டா அவங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் ஆஃபீஸ் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் லேட்டர் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் த இன்டர்நெட் அண்ட் என்ஹான்ஸ்டு பீப்புளோடைய ரைட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் RTI ரைட் இன்ஃபர்மேஷன், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், சிட்டிசன் சார்ட்டர், சோசியல் ஆடிட், இந்த மாதிரியான வேரியஸ் திங்ஸ் இந்த சிவில் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் தேர்ட் பார்ட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து பெரிய லெவலில் எல்லா இடத்துலையும் ஸ்ட்ரென்தன் பண்ண பீப்புள் ஸ்டார்ட் ரைசிங் கொஸ்டின் அண்ட் கவர்மெண்ட் வேர் புட்டிங் அண்ட் த ரெஸ்பான்சிபிலிட்டி to provide a better service quality, that too on time, that is important. ஸோ அப்போ வந்து ஒரு இன்டர்வென்ஷன் தேவைப்படுது, தட் டூ டெக்னாலஜிக்கல் இன்டர்வென்ஷனாக நமக்கு ப்ரிஃபர் பண்ணப்படுறது தான் கவர்னன்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இப்போது நம்ம இந்த சாப்டருக்குள்ளே வந்துடலாம். ஸோ இதில் ஆத்தர் என்ன பேசுகிறார் அப்படின்னா, அதாவது காட்டிலே அர்த்தசாஸ்திரா இது வந்து எத்திக்கல் பியூரோக்ரஸி அண்ட் அதர்ஸ் ஒன். ஸோ எப்படி ஒரு கவர்னன்ஸ் வந்து முன்னெடுத்து கொண்டு போகணும் இதை பற்றிலாம் வந்து பேசுகிறது. ஸோ வாட் வி நீட் இஸ் லைக் டிஜிட்டல் கவர்னன்ஸில் அதை சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பீப்புளுக்கு பெட்டரான குவாலிட்டி சர்வீஸ் டெலிவரி ஆன் டைம் பண்ணணும் அப்படின்னா டெலிவர் பண்ணக்கூடிய இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிஸ் மஸ்ட் பி வெல் எக்யூப்டு. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த டிஜிட்டல் லிட்ரஸி அப்படிங்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அப்கிரேடேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, அப்ஸ்கில்லிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதுக்காக கவர்மெண்ட் வந்து ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் IGOT கர்மயோகி பிளாட்ஃபார்ம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு தேவையான ஸ்கில்ஸ் லைக் டேட்டா அனாலிட்டிக்ஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், டிஜிட்டல் டெக்னாலஜிஸ் இதுக்கான கோர்சஸ் எல்லாமே அங்கே வந்து ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்காங்க. இல்லை எஸ்பெஷலி டேட்டா அனாலிட்டிக்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் when we are talking about the big data அப்படிங்கிற நத்திங் பட் இந்த ஹியூஜ் பூல் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃப்ரம் வேரியஸ் ரிசோர்ஸஸ். இப்போ இந்தியாவுடைய எல்லா பீப்புளுடைய டேட்டாஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணோன்னா தட்ஸ் அ வெரி பிக் குவாண்டம் இல்லையா. ஸோ அதை அவ்வளோத்தையும் நீங்கள் வந்து ரிஃபைன் பண்ணி உங்களுக்கு என்ன தேவை எக்ஸாக்டாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் டு மேக் அ பாலிசி ஃபார் BPL ஃபேமிலி அப்படின்னா ஹூ ஆர் த BPL ஃபேமிலின்னு சொல்லி ரிஃபைன் பண்ணி அவங்களுக்கு மட்டும் நான் பாலிசி வந்து ஃப்ரேம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அந்த டார்கெட்டட் பாலிசி ஃப்ரேம் ஒர்க் அண்ட் யாருக்கு உண்மையிலே நீட் இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு யூ மஸ்ட் நோ த கான்செப்ட் ஆஃப் டேட்டா அனாலிட்டிக்ஸ். ஸோ இதுலேயும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் உள்ள கொண்டு வரும்போது த ஏரியா பிகம் மோர் ப்ராடர் அண்ட் டெக்னாலஜி இன்டர்வென்ஷன் இஸ் மச் நீடட். ஸோ அதனால் அப்போ இந்த டேட்டா அனாலிட்டிக்கல் இந்த மாதிரியான ஏரியாஸ்லாம் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து பெரிய லெவலில் ட்ரைனிங் தேவைப்படுது. அப்பார்ட் ஃப்ரம் தட் கவர்மெண்ட்டோட அதர் இனிஷியேட்டிவ்ஸ் ஆஃபீஸ் இனிஷியேட்டிவ் தட் இஸ் கவர்மெண்ட்டோடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆஃபீஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே வந்து டிஜிட்டலைஸ் பண்ணுறது மூலியமாக ஒர்க் ஃப்ளோ எல்லாமே வந்து டிஜிட்டலைஸ் ஃபார்மேட்லேயே மூவ் ஆன் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து இந்த ஆப்ரேஷனை வந்து முன்னெடுத்து கொண்டு போகும். ஆஸ் வெல் அஸ் தட் இஸ் பேப்பர் ஒர்க்குக்கு நீங்கள் பெரிய லெவலில் நம்பி இருக்க வேண்டாம். ஸோ கிரிவன்ஸ் அட்ரஸல் அப்படிங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டடாக அதுவே மெசேஜ் அனுப்பும் கம்ப்ளைண்ட் ரிசீவ்ட் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ த ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் இதெல்லாமே வந்து பெரிய லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த லேண்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி கர்நாடகா ஃபஸ்ட் ஸ்டேட் டு பிரிங் தட் பட்டா இந்த மாதிரியான கான்செப்ட் எல்லாமே. தமிழ்நாட்டில் இன்னும் பட்டா வரல. ஸ்டில் த ஒர்க் இஸ் அண்டர் ப்ராசஸ். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா இட் வில் பி வெரி ஈஸி. த சிட்டிசன் இருந்த இடத்துல இருந்து அவங்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து டவுன்லோட் பண்ணிப்பாங்க.
ஈவன் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வில்லங்க சர்டிஃபிகேட் நீங்கள் ஆன்லைனில் எடுக்கிற மாதிரி எல்லா ப்ராசஸும் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ இட் ஹெல்ப்ஸ் அ லாட் இன் த அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறதுலாம். தென் டிஜிட்டல் இ-மார்க்கெட் பிளேஸ், தட் இஸ் ஜெம் போர்ட்டல். இது பார்த்திங்கன்னா இப்போது எப்படி அமேசானில் வந்து நிறைய செல்லர்ஸ் எல்லோரும் ஒன்றா வந்து அவங்க ப்ராடக்டை இன்டர்மீடியட் மூலிமா சேல் பண்ணுறாங்களோ, அதே மாதிரி இந்த ஜெம் போர்ட்டல் அப்படிங்கிறது இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸ் இவங்களுடைய ஒரு கூட்டமைப்பு. அவங்க வந்து அதில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க அவங்க ப்ராடக்ட்ஸை. ஸோ கவர்மெண்ட் பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் எல்லாருமே இவங்கள்ட்ட வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 75% அளவு வந்து அந்த ப்ராடக்ட்ஸை வந்து ப்ரொக்யூர் பண்ணணும், மேண்டேட்டரி அப்படிங்கிறது தான். ஓகே, தென் இதோடைய சேலஞ்சஸ் என்னென்னு சொல்கிறாருன்னா, அதாவது ரெசிஸ்டன்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, பேட் கவர்னன்ஸ் அப்படிங்கும்போது ஸ்டேட்டஸ் குவோ ஆஃப் தி பியூரோக்ராட்ஸ். ஸ்டேட்டஸ் குவோ அப்படிங்கும்போது அவங்க ரொட்டீன் ஒர்க்கிலே வந்து பழகி போயிருப்பாங்க. புதுசாக மாற்றங்கள் கொண்டு வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. And they were not innovative thinkers because certain classical theories or public administration நம்ம பார்த்துருப்போம். இந்த கவர்னன்ஸ் செட்டப் அப்படிங்கிறது இந்த வீபருடைய பியூரோக்ராட்டிக் சிஸ்டம் பேஸ் பண்ணி வந்திருக்கும். ஸோ தட் இஸ் அ கம்ப்ளீட்லி ரூல் என்ன சொல்கிறதோ அதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. வேல்யூ பெர்ஸ்பெக்டிவ் வந்து உள்ளே கொண்டு வர மாட்டாங்க. பெரிய லெவலில் இனோவேட்டிவாக வந்து அவங்க எதுவும் பண்ணுறதுக்கு அலோட் கிடையாது. மோஸ்ட்லி ஹையர் அத்தாரிட்டிஸ் என்ன ஆர்டர் பண்ணுறாங்களோ அதை வந்து அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ தேட் அந்த இடத்துல அவங்க தேவர் யூஸ் டு பி தட் ஸ்டேட்டஸ் கோ அண்ட் சேஞ்ச் ரெசிஸ்டன்ட். டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற டாபிக் நம்ம பார்க்கும்போது வில் லுக் ஓவர் இன்டு இட் தட் இஸ் வி சேஞ்ச் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறவங்கள வந்து இனோவேட்டிவாக வந்து மாற்றணும் அப்படிங்கிறது தான் மேஜர்லி. ஸோ அப்போ ஒரு இதுலேயும் மாற்றுறதான் சொல்கிறாரு. ஸோ இப்போவும் வந்து நிறைய பப்ளிக் ஆஃபிஷியல்ஸ் வந்து இந்த மாதிரியான டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறத வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. பெரிய லெவலில் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அவங்க வந்து இதை பை வாலண்டியராகவே அவங்க இதை அக்செப்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஒரு என்கரேஜிங் காம்படிட்டிவ் என்விரான்மெண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபர்தராக இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்சென்டிவ்ஸ் அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப லோவாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஐஜிஓடி கர்மயோகி பிளாட்ஃபார்மில் ஒரு ஸ்கில் ட்ரைனிங் அவங்க எடுக்கிறாங்க அப்படிங்கிறது அது அவுட்கம் யாரும் மெஷர் பண்ணுறது கிடையாது. ஸோ அப்போ கிரவுண்ட் லெவலில் அது எப்படி இருக்குன்னா ஒரு அட்டண்டன்ஸ் ட்ராக்கராக தான் இருக்குது. நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கணக்காக யூஸ் ஆகுதே தவிர அதெல்லாம் வந்து அவங்க எந்தளவுக்கு எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணுறாங்க, ரியலி அவங்க லேர்ன் பண்ணிக்கிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கான ஒரு அவுட்கம்மை வந்து மெஷர் பண்ணக்கூடிய எந்த விதமான ஸ்டெப்ஸும் எடுக்கிறது கிடையாது. தென் இது வந்து பியூரோக்ராட்ஸ் இல்லை. ஸோ இப்போது ரூரல் ஏரியாஸ்லலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிஜிட்டல் டிவைட் அப்படிங்கிறது அர்பனுக்கு ரூரலுக்கும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. டிஜிட்டல் லிட்ரஸி கம்ப்ளீட்லி போராக இருக்குது ரூரல் ஏரியாஸில். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்நெட்டோடைய பெனிட்ரேஷன் இஸ் வெரி 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 லோ இந்த ரூரல் ஃபார் ஃப்ளங் ட்ரைபல் ஏரியாஸ்லலாம். ஸோ அப்போ நீங்கள் ஒன்ஸ் டிஜிட்டல் கவர்னன்ஸ் அப்படிங்கிற பற்றி பேசுகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்டர்நெட் அண்டு அதர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அங்கே செட்டப் பண்ணணும் எல்லா இடத்துலையும். ரெண்டாவது சைபர் செக்யூரிட்டி, பிகாஸ் லாட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்கேம்ஸ் எஸ்பெஷலி targeting the rural ignorant people as well as the elderly and the people who were not well aware with the technology. அவங்கள டார்கெட் பண்ணி நிறைய நீங்கள் இனிஷியேட்டிவ்ஸை வந்து நிறைய சைபர் அட்டாக் நடக்கிறத தவிர்க்கிறதுக்கு ஒரு பெட்டரான சைபர் செக்யூரிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நமக்கு தேவை. ஸோ தீஸ் ஆர் த பொட்டென்ஷியல் நீட் அப்படிங்கிற மாதிரி ஆத்தரில் சொல்லியிருப்பார். ஸோ அப்போ there is a need for இந்த ஆன்கோயிங் ட்ரைனிங் அப்படிங்கிறது ஒரு அப்ஸ்கில்லிங்காக இருக்கணும். அவங்கள நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். அவங்களுடைய கெப்பாசிட்டி பில்டிங் அப்படிங்கிறது அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே டைனாமிக்காக இருக்கணும். ஸோ இட் ஷுட் சர்வ் தி நீட்ஸ் த சேஞ்சிங் நீட்ஸ் ஆஃப் த சொசைட்டி அப்படிங்கிறத ஆத்தரில் ஃபுல்லாகவே பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் போயிடலாம். கொலிஜியம் சிஸ்டம். ஸோ கொலிஜியம் அப்படிங்கிறது என்னென்னா இப்போது அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ். ஸோ இதுக்கு ஒரு மூணு கேசஸ் வந்து நம்ம கோ த்ரூ பண்ணணும். தட் இஸ் ஜட்ஜஸ் கேஸ் 1, 2 and 3 அப்படிங்கிறது தான். ஸோ இனிஷியலாக ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அப்பாயின்மெண்ட் ஆஃப் த ஜட்ஜஸ் எப்படி நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, சுப்ரீம் கோர்ட்டுடைய ஹெட், தட் இஸ் த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இவருடைய அப்பாயின்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 124 பிரகாரம் பிரசிடென்ட் வந்து கன்சல்டேஷன் வித் ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஜட்ஜஸ் ஆஃப் ஹை கோர்ட் தேவை அப்படின்னா அவர் வந்து அவங்கள்ட்ட கன்சல்டேட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். தென் அதர் ஜட்ஜஸ் எல்லாத்தையுமே வந்து பிரசிடெண்ட் சீஃப் ஜஸ்டிஸ்ட ஒப்பீனியன் வாங்கிட்டு அண்ட் சீஃப் ஜஸ்டிஸ் அதர் ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட்டை ஒப்பீனியன் வாங்கி வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இது வந்து இவங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ப்ரொசீஜர் சுப்ரீம் கோர்ட்டோடைய ஜட்ஜஸ். வேறு ஹை கோர்ட்டோடைய ஜட்ஜஸோடைய அப்பாயின்மெண்ட் ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா
சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட்டை வந்து பிரசிடெண்ட், தென் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுடைய ஒப்பீனியன் கேட்டு கவர்னர், அவர் வந்து கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் ஒப்பீனியன் வாங்கி, ஸோ இதுக்கேற்ற மாதிரி தான் வந்து ஜட்ஜஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதர் ஹைகோர்ட் ஜட்ஜஸோட அப்பாயின்மெண்ட் வந்து பிரசிடெண்ட், சேம் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஆஸ் வெல் அஸ் கவர்னர் ஆஃப் கன்சர்ன் ஸ்டேட்டு ஆஸ் வெல் அஸ் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தட் கன்சர்ன் ஹைகோர்ட், இவங்களுடைய ஒப்பீனியனை பேஸ் பண்ணி வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. பட் இங்கே ப்ராப்ளம் என்ன வருது அப்படின்னா, அதாவது இந்த கன்சல்டேஷன் அப்படிங்கிறது இது வந்து வாலண்டியரி அப்படிங்கிற மாதிரியான ஃபஸ்ட் இனிஷியலாக அந்த போக்குவரத்து இருந்துச்சு. பட் ஜுடிஷியரி இஸ் அ இண்டிபெண்ட் பாடி. ஸோ வென் யூ ஆர் லெட்டிங் த எக்ஸிக்யூட்டிவ் டு செலக்ட் த ஜஸ்டிஸ் ஜட்ஜஸ், தென் ஆப்வியஸ்லி அந்த இடத்துல ஒரு பார்ஷியலான ட்ரீட்மெண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போது அந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஜட்ஜஸ் கேஸ் 1982 அப்படிங்கிறதுல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கன்சல்டேஷன் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு வியூஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது தான். இது வந்து கன்கரன்ஸ் கிடையாது, கண்டிப்பாக அவங்க சொல்ல கேட்கணும் அப்படிங்கிற கிடையாதுன்னு சொல்லி இந்த ஃபஸ்ட்டு ஜட்ஜஸ் கேஸில் வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க. வேறு இந்த மேஜர் சேஞ்ச் ஓவர் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ்லலாம் மேஜர் சேஞ்ச் ஓவர் வருது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த கன்சல்டேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கன்கரன்ஸ், எல்லாருடைய மனம் ஒத்து தான் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த கன்சல்டேஷன் அப்படிங்கிறது சிஜேஐ மட்டும் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் கிடையாது. இட் இஸ் சிஜேஐ வந்து 2 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ்ட்டை வந்து டிஸ்கஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஐடியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. லேட்டர் தேர்ட் ஜட்ஜஸ் கேஸ் 1998 பொறுத்த வரைக்கும் இந்த கன்சல்டேஷன் ஆஃப் சிஜேஐ அப்படிங்கிறது இந்த கொலிஜியம், அதாவது 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் தான் கொலிஜியம் அப்படின்றாங்க. ஸோ அவங்கள உள்ளடக்கிய ஒரு பாடிகிட்ட டிஸ்கஸ் பண்ணி எடுக்கக்கூடிய டிசிஷன் தான். சிஜிஐ வந்து தன்னிச்சையாக டிசிஷன் எடுக்க முடியாது அப்படிங்கிறதையும் மெயின் பண்ணிப்பாங்க. ஸோ தட் இஸ் த பிஃபோர் த அப்பாயின்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸை வந்து இப்போது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. குவாலிஃபிகேஷன் அடுத்து பார்க்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி ரெக்கமெண்டேஷன் இவங்க லா மினிஸ்ட்ரிக்கு அனுப்புவாங்க. ஸோ அதை இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எஸ்பெஷலி இந்த கேபினட் மினிஸ்டர்ஸ் கோ த்ரூ பண்ணி இவங்க ஃபர்தராக வந்து பிரசிடெண்ட்டுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் பிரசிடெண்ட் வந்து ஃபைனலாக அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. இதுதான் ப்ரொசீஜர். சேம் ஹைகோர்ட் ஜட்ஜஸ்க்கும் சேம் தான். ஹைகோர்ட் ஜட்ஜஸுடைய அப்பாயின்மெண்ட் இந்த அப்பாயின்மெண்ட்டில் இந்த கேசஸ் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ் 1993 அதாவது கண்டிப்பாக வந்து சிஜேஐயோடைய ஒப்பீனியனை கேட்டுட்டு தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒன்று சொல்லியிருப்பாங்க. தேர்ட் ஜட்ஜஸ் கேஸில் சேம் அகெயின் சிஜேஐயோடைய இந்த ஒப்பீனியன் அப்படிங்கிறது கண்டிப்பாக 2 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அவங்கள்ட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணி தான் சிஜேஐ வந்து ஹைகோர்ட் ஜட்ஜஸோடைய அப்பாயின்மெண்ட், அங்கே 4 இங்கே வந்து 2. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஓவரால் ப்ரொசீஜர். ஸோ குவாலிஃபிகேஷன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிகாஸ் தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ குவாலிஃபிகேஷன் ஆஃப் தி ஜட்ஜஸ், இப்போது சுப்ரீம் கோர்ட்டோடைய ஜட்ஜஸோடைய குவாலிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். ரெண்டாவது ஹைகோர்ட்டோடைய ஜட்ஜாக ஒரு 5 வருஷம் இருந்திருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா சக்ஸஷனில் டிஃப்ரெண்ட் ஹைகோர்ட்டில் வந்து அவர் ஒர்க் பண்ணியிருக்கலாம். பட் ஒரு 5 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அண்டு அட்வொகேட்டாக ஹைகோர்ட்டில் வந்து ஒரு 10 இயர்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அல்லது டிஸ்டிங்விஷ்டு ஜூரிஸ்டாக பிரசிடெண்ட்டோடைய ஒப்பீனியனில் அவர் கன்சிடர் பண்ணப்படணும். ஸோ தீஸ் பீப்புள் கேன் பி கன்சிடர்ட் ஃபார் த ரோல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ். அப்போது இதில் சிஜிஐ எப்படி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னா, அதாவது அட் ப்ரெசண்ட்டில் இருக்கக்கூடிய சிஜிஐ அவருடைய பதவிக்காலம் முடியும் போது அடுத்த சிஜிஐ யாராக வரணும் அப்படிங்கிறத இவர் வந்து ரெக்கமெண்டேஷன் மூலியமாக மினிஸ்ட்ரிஸ்க்கு வந்து கொடுப்பார். அஃப்கோர்ஸ் ஹி ஆல்சோ ஹேவ் டு டிஸ்கஸ் தி அதர் குரூப் மெம்பர்ஸ். நார்மலாக இந்த சிஜிஐ அப்பாயின்மெண்ட் பார்த்திங்கன்னா சீனியாரிட்டி பேஸில் தான் கன்வென்ஷனாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வர்றாங்க. பட் தெர் ஆர் சர்டன் அக்கேஷன்ஸ் வந்து சீனியாரிட்டியை வந்து பிரேக் பண்ணாங்க. 1973 வந்து ஏஎன் ராய் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து ஒரு 3 சீனியர் ஜட்ஜஸ் இருக்கும்போது மிஸ்ஸஸ் இந்திரா காந்தி வந்து பதவிக்கு சிஜிஐயை வந்து கொண்டு வந்தாங்க. அதுமாதிரி 1997 எம்யூ பெக் அப்படிங்கிறவரை சிஜிஐயாக வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ செகண்ட் ஜட்ஜஸ் கேஸில் வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க, அந்த சீனியாரிட்டி பேசிஸில் தான் வந்து சிஜிஐ அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் திஸ் ஆர் த திங். ஸோ ஹைகோர்ட் ஜட்ஜஸோடைய குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிட்டிசனாக இருக்கணும்.
ஸோ ஜுடிஷியல் ஆஃபீஸர் டெரிட்டரியல் ஆஃப் இந்தியாவில் எனி ஜுடிஷியல் ஆஃபீஸில் ஒரு 10 வருஷம் அவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி அல்லது அட்வொகேட்டாக ஹைகோர்ட்டில் வந்து ஒரு 10 இயர் வந்து அவர் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா தட் வில் பி ஃபைன். ஸோ இவங்களுக்கான மினிமம் ஏஜ் அப்படிங்கிறது 2 பேருக்குமே வந்து கான்ஸ்டியூஷனில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்க்கோ இல்லை ஹைகோர்ட் ஜட்ஜஸ்க்கோ கான்ஸ்டியூஷனில் வந்து கொடுக்கப்படலை. ஸோ மேக்ஸிமம் ஏஜ் வந்து for Supreme Court judges is 65 and maximum for High Court judges வந்து 62. ஓகே, ஸோ இதுதான் வந்து பேசிக்காக. ஸோ இதில் அப்போ அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஹைகோர்ட் ஜட்ஜஸில் ஒரு லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுவாங்க. தட் இஸ் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட்டுடைய கவர்னர் அண்டு அங்கே அந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் ஹைகோர்ட் இவங்க அனுப்பக்கூடிய ரெக்கமெண்டேஷன் டு த சிஜேஐ ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஸோ அவங்க 2 ஜட்ஜஸ் கொலிஜியம்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி ஃபர்தராக ரெக்கமெண்டேஷனை வந்து லா மினிஸ்ட்ரிக்கு அனுப்பி அவங்க கேபினெட் இவங்களாம் ரிவ்யூ பண்ணி அவங்க ஃபர்தராக பிரசிடெண்ட்டுக்கு வந்து ஒப்பீனியன் கொடுத்து பிரசிடெண்ட் வந்து இருப்பாங்க. ஸோ பட் பை கான்ஸ்டியூஷன் வைஸ் பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட் வந்து அவர் தான் வந்து ஆக்சன்ட் அப்பாயின்மெண்ட் வந்து கொடுக்கணும். பட் ப்ராப்ளம் என்னென்னா ஆர்டிகல் 74 பொறுத்த வரைக்கும் any activities of the president that is supposed to abide with the aid and advice provided by the this council of ministers headed by prime minister அப்படிங்கிறத and the president is should act accord. ஒரு டைம் ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அனுப்பலாம் அப்படிங்கிறத 44th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 வந்து மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. பட் திரும்பி ஒரு ஒப்பீனியன் வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிரசிடெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதான். ஸோ சேமஸ் லைக் தட் இப்போ இந்த ஜட்ஜஸ் சிஜிஐ அனுப்பக்கூடிய இந்த லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸோடைய இதை வந்து ரீகன்சிடர் பண்ண சொல்லி கவர்மெண்ட் ஒன்ஸ் அனுப்புகிறாங்க அப்படின்னா அதை வந்து இவங்க ரீகன்சிடர் பண்ணி திரும்பி அனுப்பிட்டாங்கன்னா கவர்மெண்ட் திருப்பி அனுப்ப முடியாது, அதை வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பட் எங்கே கவர்மெண்ட் பிளாக் பண்ணுவாங்கன்னா பிரசிடெண்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணாமல் அதை வந்து அப்படியே நிப்பாட்டி வச்சுருவாங்க. ஸோ தீஸ் ஆர் த 2 ஏரியாஸ் பிகாஸ் த சுப்ரீம் கோர்ட் இவங்களுடைய அந்த அந்த செலெக்ஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இட்ஸ் அ ரெக்கமெண்டேட்டரி நேச்சர் தான். இவங்க கொடுக்கக்கூடிய லிஸ்ட்டு அதை பிரசிடெண்ட் வந்து அப்பாயின்மெண்ட்டு சைன் பண்ணால் தான் அப்பாயின்மெண்ட் நடக்கும். ஸோ இது தான் வந்து திஸ் ஜட்ஜஸ் 4th ஜட்ஜஸ் கேஸ் 2015 அதாவது இந்த நேஷ்னல் ஜுடிஷியரி சர்வீஸ் கமிஷன் இதை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஆக்சுவலாக அது பொறுத்த வரைக்கும் அதாவது ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா 3 எக்ஸிக்யூட்டிவ் 3 ஜுடிஷியல் மெம்பர்ஸ் சேர்ந்து வந்து ஒரு கமிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ இதில் வந்து கவர்மெண்ட்டோடைய ஸ்டேக் வந்து அதிகமாக இருக்கும், இது கவர்மெண்ட்டோடைய தலையிடல் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஜுடிஷியரி ஓப்பனாக சொல்லி தட் இஸ் த்ரெட்டனிங் த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி. ஸோ அதனால் அதை வந்து நல் அண்ட் வாய்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அப்போ வந்து தட்ஸ் அ 4th ஜட்ஜஸ் கேஸ். ஸோ அப்போ வந்து கோர்ட்டை என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஸோ ஜுடிஷியரி அப்படிங்கிறது வந்து ஒரு இண்டிபெண்ட் பாடி, இட் ஹேஸ் இட்ஸ் ப்ரீ எமினன்ஸ் அண்ட் அதை வந்து யாரும் இம்ப்ரீச் பண்ணக்கூடாது பிகாஸ் இட்ஸ் அ பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அவங்களுடைய இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அந்த அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது வந்து எக்ஸிக்யூட்டிவோடைய இன்டர்வென்ஷன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆத்தரில் என்ன ஆர்கியூ பண்ணியிருப்பார் அப்படின்னா, ஸோ த கண்ட்ரி வி ஆர் லிவிங் இஸ் சப்போஸ் டு அபைட் ரூல் ஆஃப் லா. So the government must also obey this thing and let the judiciary to fix on their appointment things அப்படிங்கிற மாதிரி இதில் ஆத்தர் வந்து பேசியிருக்கார். ஸோ ஃபைனலி there is a one quote Chief Justice Coke put இவருடைய இந்த கோட் தட் இஸ் 1611 கொடுத்துருப்பார். The king hath no prerogative but what the law of the land allows him. ஸோ இதை நம்ம இன்னொரு வேயில் சொல்லணும் அப்படின்னா ரெக்ஸ் லெக்ஸ் அப்படின்பாங்க. தட் இஸ் ரெக்ஸ்னால் ரூலர் இஸ் லா, லெக்ஸ் அப்படிங்கிறது லா இஸ் ரூலர். ஓகே, ஸோ அதாவது முன்னே வந்து மொனார்க் சொல்கிறது தான் சட்டம். பட் இப்போ கான்ஸ்டியூஷன் தட் இஸ் டெமோக்ரஸி. ஸோ பீப்புளுக்காக ஏற்றப்பட்ட சட்டம் என்ன சொல்கிறோம் அதுதான் வந்து ரூலர் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு இது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டிகிள்குள்ளே போயிடலாம். ஓகே, குளோபல் கிளைமேட் பாலிசி. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா த கிளைமேட் கான்ஃபரன்சஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா
ஒரு போஸ்ட் காலனியல், அந்த காலனியல் பீரியட்லாம் முடிஞ்சு இப்போ நடக்கக்கூடிய போஸ்ட் காலனியல் ஏராவை வந்து 2ஆக டிவைட் பண்ணுது. ஒன்று டோனர், இன்னொன்று ரெசிபியன்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் தட் இஸ் த G7 நேஷன்ஸ். இவங்க பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக இந்த காலனியல் கண்ட்ரீஸை வந்து ரூல் பண்ணிகிட்டு இருந்த டெவலப்ட் நேஷன்ஸ். ஸோ தே ஹேவ் யூட்டிலைஸ்டு ஆல் த திங்ஸ், ஆல் த அவைலபிள் ரிசோர்ஸஸ் அண்ட் எவ்ரி திங். அண்டு இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டெவலப்பிங் நேஷன்ஸை வந்து கண்டெயின் பண்ண ட்ரை பண்ணுறாங்க இவங்களுடைய பாலிசி மெஷர்ஸ் எல்லாத்துலேயுமே. ஸோ இப்போ இந்த ரீசெண்டாக நடந்த COP 29லேயுமே இந்த 2035 அந்த கிளைமேட் ஃபினான்சிங்க்கு இவங்க கொடுக்கக்கூடிய $300 பில்லியன் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் எனஃப் அப்படிங்கிறது. அரௌண்ட் 1.5 ட்ரில்லியன் வந்து தேவைப்படுது இன் ரஃப் சேக். வேறஸ் அதர் எஸ்டிமேஷன்ஸ் ஃப்ரம் வேர்ல்ட் பேங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோர் தென் 4.5 பில்லியன் வரைக்கும் ஒரு இயர் வந்து, ட்ரில்லியன் வரைக்கும் ஒரு இயர் வந்து டெவலப்பிங் கண்ட்ரிஸ் டு அடாப்ட் நியூ டெக்னாலஜிஸ் எல்லாத்துக்கும் தேவைப்படுது. பட் இந்த 300 பில்லியனுமே இந்தியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இட்ஸ் ஆப்டிக்கல் இல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி தான் இந்தியாவுமே வந்து அதை கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஸோ இதில் ஃபர்தராக ஆத்தர் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அதாவது இந்த கார்பன் டை ஆக்சைடு எமிஷனை ரெடியூஸ் பண்ணக்கூடிய இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது காமன் பட் டிஃபரன்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்ம படிச்சுப்போம். இல்லை ஹிஸ்டாரிக்கல் அண்டர்பின்னிங்ஸ் அப்படிங்கிற மாதிரியும் வந்து இந்த கிளைமேட் பாலிசிஸை பற்றி பார்த்துருப்போம். அதாவது இந்த G7 நேஷன்ஸ் இவங்க தான் வந்து பெரிய லெவலில் கார்பன் எமிட் பண்ணி வளர்ந்துட்டாங்க. ஸோ அப்போ அதை ரெடியூஸ் பண்ணக்கூடிய அந்த பர்டன் அவங்க மேலே தான் வரணுமே தவிர அதர் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு வரக்கூடாது. அதர் டெவலப்பிங் கண்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் மட்டும் தான் அவங்களுடைய மேஜர் கோலாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆத்தரில் பேசியிருக்காங்க. அதாவது ஃபர்தராக இந்த எனர்ஜி டிரான்சிஷன் அப்படிங்கிற ஒரு பெரிய பர்டனை யார் மேலே போடுறாங்கன்னா டெவலப்பிங் கண்ட்ரீஸ். பிகாஸ் கோல் இஸ் த சீப்பஸ்ட் எனர்ஜி ரிசோர்ஸ் ஃபாசில் ஃபியூவலில். ஸோ இப்போ நீங்கள் கோலை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்க, மைனிங் பண்ணக்கூடாதுன்றீங்க. ஏன்னா உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய கோல் ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் நீங்கள் தீர்த்துட்டீங்க. இப்போ ஆயில் தான் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ ஆயில் அண்டு கேஸ் இதை வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க. இப்போ நியூக்ளியர் பவர் டெக்னாலஜி, ஹைட்ரஜன் ஃபியூவல், ஸோ இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் கொண்டு வரீங்க. பிகாஸ் யூ ஹேவ் பெட்டர் R&D, better revenue, better technology. ஸோ இதனால் யூ கேன் ஈஸிலி அடாப்ட் வித் ஆல் த சேஞ்சஸ். பட் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு வந்து டெவலப்மெண்ட் கொண்டு வரதுக்கே நீட் டு ஸ்பெண்ட் அ லாட். இதில் நியூ டெக்னாலஜிஸ் அடாப்ட் பண்ணுறதுக்கே எங்கேருந்து மணி ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ இட் வில் மேக் த டெவலப்பிங் கண்ட்ரிஸ் பர்டன். இப்போ நீங்கள் கொடுத்த அந்த $300 பில்லியன் அப்படிங்கிற கொடுக்க போகிற 2035 கொடுக்க போகிற டாலரும் அது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் லோன் மாதிரி தான் கொடுக்கீங்க தவிர இட் இஸ் நாட் ஆன் அ கன்செஷனரி கிராண்ட். இது வந்து ஒரு நார்மல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ப்ரைவேட்டாக கொடுக்கக்கூடிய லோன் அரேஞ்ச்மெண்ட்டை வந்து அந்த $300 பில்லியனில் அதையும் வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ இது எந்த வேலை வந்து அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ குளோபல் சவுத் அப்படிங்கிறவங்க கிட்டத்தட்ட 4/5 ஆஃப் த குளோபல் பாப்புலேஷன் இவங்க தான் இருக்காங்க. அண்ட் ஜிடிபியில் வந்து ஆல்மோஸ்ட் 50% மேலே கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ நோ லாங்கர் நம்ம G7 சொல்கிற விஷயத்தை கேட்குற சூழ்நிலையில் யாருமே கிடையாது. ஸோ அப்போது இந்த இடத்துல வந்து கிளைமேட் ஜஸ்டிஸ் வேணும் அப்படிங்கிறதுக்கான கால் குளோபல் சவுத்லேருந்து பெரிய லெவலில் ரெஃப்ளெக்ட் ஆகுது. இதை வந்து இந்தியா தான் மேஜர் லீடராக இருக்காங்க குளோபல் சவுத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டீஸில். ஸோ there is a term called nationally determined contribution of 72 countries. பார்த்திங்கன்னா இந்த கான்செப்ட் ஆஃப் ஜஸ்ட் டிரான்சிஷன் அப்படிங்கிறத பெரிய லெவலில் முக்கியத்துவம் கொடுக்காங்க. வாட் இஸ் த ஜஸ்ட் டிரான்சிஷன் அப்படின்னா தட் இஸ் அ சோசியல் பெர்ஸ்பெக்டிவ், தட் இஸ் ஈக்குவாலிட்டி இந்த டிரான்சிஷனில் வந்து எல்லோரும் ஒரே மாதிரி வந்து க்ரோப் ஆகணும், நாட் அ பர்டிகுலர் கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி. ஓகே, வாட் இஸ் திஸ் நேஷனல் டிட்டர்மின் கான்ட்ரிபியூஷன்? ஸோ இது வந்து பொட்டன்ஷியலி உங்களுக்கு ப்ரிலிமினரி கொஷின். ஸோ NDC அப்படிங்கிறது பாரிஸ் அக்ரிமெண்ட் மூலியமாக. பாரிஸ் அக்ரிமெண்ட் பார்த்திங்கன்னா கயோட்டோ ப்ரோட்டோக்கால் மாதிரி அல்லாது. கயோட்டோ ப்ரோட்டோக்கால் எல்லாமே வந்து மேண்டேட்டரி ப்ரொவிஷன்ஸ், கண்டிப்பாக அந்த கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து பைண்டிங், லீகலி பைண்டிங். ஸோ அவங்க கண்டிப்பாக பண்ணல அப்படின்னா அவங்க மேலே வந்து சில டிசிப்ளினரி ஆக்ஷன் வந்து எடுக்கப்படும். கார்பன் எமிஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் அதெல்லாம் வந்து பெரிய லெவலில் அவங்க மேலே பேர்டன் போடப்படும். பட் இதை பொறுத்த வரைக்கும் பாரிஸ் சமிட் பொறுத்த வரைக்கும் வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் தான். ஸோ இல்லை அந்தந்த கண்ட்ரிஸே அவங்கவுங்களே எவால்வேட் பண்ணி அவங்கவுங்களே வந்து இந்த நேஷனல் டிட்டர்மின் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறத எவ்ரி 5 இயர்ஸ் ஒன்ஸ் 4 or 5 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து அதை ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது போக ஸ்டாக் டேக்கிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் கண்டக்ட் பண்ணி எவ்வளோ கார்பன் எமிட் பண்ணுறோம், எவ்வளோ ஹோல்ட் பண்ணியிருக்கோம், இது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து
ஃபேஸ் பண்ணி வைக்கணும், ஐ மீன் மானிட்டர் பண்ணி மெஷர் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இதில். இந்த நேஷ்னல் டிட்டர்மைன்ட் கான்ட்ரிபியூஷன் இந்தியா பொறுத்த வரைக்கும் 2022 நம்ம வந்து நம்மளுடைய என்டிசியை வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் ஆஃப்டர் 2015க்கு அப்புறம். ஸோ இந்த என்டிசியில் பார்த்திங்கன்னா மேஜராக இந்த எலக்ட்ரிக் பவர் ப்ரொடக்ஷன் ஃப்ரம் நான் ஃபோசில் ஃபியூவல் வந்து 2030க்குள்ளே 50% வந்து நம்ம குறைச்சிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். அது போக எமிஷன் இன்டென்சிட்டி ஆஃப் ஜிடிபி அதை வந்து 45% 2005 லெவல்லேருந்து குறைச்சோம். எமிஷன் இன்டென்சிட்டி அப்படிங்கிறது ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ கார்பன் எமிட் பண்ணுறீங்க. ஸோ அப்போ அந்த கார்பன் எமிஷனை 2003 எவ்வளோ இருந்துச்சோ 2005 எவ்வளோ இருந்துச்சோ அதை விட 45% வந்து நம்ம குறைக்க போகிறோம் அப்படிங்கிறத இப்போ டார்கெட் நம்ம வச்சுருக்கோம். இது போக கார்பன் சிங்க் வந்து ஒரு 2.5 to 3 பில்லியன் டன் வந்து நம்ம 2020க்குள்ளே 2030க்குள்ளே நம்ம க்ரியேட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்கோம். இது போக லைஃப் ஸ்டைல் ஃபார் என்விரான்மெண்ட் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ், இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய கமிட்மெண்ட் டு த கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறத வந்து முன்னிலைப்படுத்து. ஸோ வில் கெட் பேக் டு த திங் தட் இஸ் கிளைமேட் ஜஸ்டிஸ். ஸோ கிளைமேட் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் there must be a fair treatment, common but differential responsibility, because the developed nations have already utilized all the resources and நீங்கள் வந்து பெரிய லெவலில் வளர்ந்துட்டீங்க. ஸோ அப்போது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம் இங்கே. ஸோ நீ ஹேட் டு ஃபண்ட் த டெக்னாலஜி அண்ட் ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து டெவலப்பிங் கண்ட்ரிஸ் எல்லாத்தையுமே கொடுக்கணும். நீங்கள் கொண்டு வரக்கூடிய இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாத்துலேயுமே டெவலப்பிங் கண்ட்ரிஸ் இன்னும் டெவலப் ஆகிறதுக்கான செர்டன் அவென்யூஸை வந்து நீங்கள் கர்டைல் பண்ணக்கூடாது. அந்த எனர்ஜி டிரான்சிஷன் அப்படிங்கிறது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இவங்களால பண்ண முடியாது அப்படிங்கிறத அதில் பேசியிருப்பாங்க. தட் இஸ் அ கிளைமேட் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது. தென் கார்பன் ப்ரைஸிங் பற்றி பேசியிருக்காங்க. ஓகே, ஸோ தென் கார்பன் ப்ரைஸிங் அப்படிங்கிறது இட் இஸ் another important concept you have to look over. இந்த preliminary perspectiveல கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு பாலிசியான டூல் அப்படின்னே சொல்லலாம். அதாவது எமிஷன் கட் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் யூஸ் பண்ணக்கூடிய certain policy measures. ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் சே தட் கார்பன் டேக்ஸ். இப்போ டேரெக்டாகவே வந்து கார்பன் எமிஷன் அண்ட் என்விரான்மெண்டல் டேமேஜ் அது ரிலேட் ஜிஎஸ்டி எமிஷனுக்கு வந்து போடக்கூடிய டேக்ஸ் தான் இந்த கார்பன் டேக்ஸ் அப்படிங்கிறது. Whereas the emission trading system, the carbon trading அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ கூட வந்து ஒரு வரையறிக்கை வந்து அக்செப்ட் பண்ணப்பட்டுச்சு COP 29. அதாவது இப்போ அதாவது ஒரு கண்ட்ரீஸ்க்கு வந்து செர்டன் ஆப்ளிகேஷன்ஸ் இருக்கும். நாங்கள் வந்து கார்பன் வந்து இவ்வளோ குறைக்கிறோம் அப்படின்னு இப்போ இந்த என்டிசியில் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. 50% வந்து நாங்கள் வந்து ரெனியூபிள் நான் ஃபோசில் ஃபியூவல் மூலியமாக எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுவோம் பை 2030. அது மாதிரி இந்த கார்பன் எமிஷன் இன்டென்சிட்டி நான் வந்து குறைக்கன்னு சொல்லியிருக்கோம் 45%. ஒருவேளை எங்களால் 45% 2005 லெவலில் குறைக்க முடியாத அப்படிங்கிற பட்சத்தில் நான் என்ன பண்ணுவேன்னா கார்பன் எமிஷன் கம்மியாக இருக்கிற மாதிரியான இப்போ சோலார் ப்ராஜெக்டை கொண்டு போய் ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட்டில் எங்கேயா போய் இன்ஸ்டால் பண்ணுவேன். ஸோ அப்போது அதில் என்ன ஆகுது, நான் வந்து பெரிய லெவலில் அந்த ப்ராஜெக்ட்ஸை வந்து கையில் அந்த கார்பன் ரிடக்ஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுற மூலியமாக என்னுடைய கிரெடிட்டை வந்து இதில் ஆட் பண்ணிப்பேன். இது வந்து கார்பன் ட்ரேடிங் அப்படின்பாங்க. நார்மலாக இந்த Appendix 1 Appendix 2 கண்ட்ரிஸ் வந்து அதர் Appendix கண்ட்ரிஸ்க்கு வந்து இந்த டெக்னாலஜிக்கல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஒரு அவென்யூவாக வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. இப்போது ஒரு ரஷ்யாவாக இருக்கட்டும் இல்லை யூஎஸ்ஆக இருக்கட்டும், இந்தியாவில் வந்து இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ்லாம் செட்டப் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ இதன் மூலமாக தே வில் கெட் சம் கார்பன் கிரெடிட். ஏன்னா இதன் மூலியமாக ஒரு தெர்மல் பவர் பிளான்ட் வச்சு ஒரு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணால் எவ்வளோ கார்பன் எமிட் பண்ணுறாங்களோ அது வந்து இங்கே தவிர்க்கப்படுது. ஸோ அதை வந்து குவாண்டமை ஒரு கிரெடிட்டாக, ஒரு வேல்யூவபிள் கிரெடிட்டாக மாற்றுறது மூலியமாக அவங்களுடைய டார்கெட் அச்சீவ்மெண்ட், அதாவது இந்த இயருக்கு நாங்கள் இவ்வளோ வந்து கார்பன் எமிஷனை குறைப்போம் அப்படிங்கிறத இதன் மூலியமாக வந்து அவங்க அச்சீவ் பண்ணிப்பாங்க. ஓகே, ஸோ இந்த கார்பன் ப்ரைஸிங்கில் அனதர் மெத்தட் அப்படின்னு பார்த்தோன்னா CBAM, கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம். இது எஸ்பெஷலி யூரோப்பியன் யூனியனில் வந்து நடைமுறையில் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, எனி இம்போர்ட்டட் ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ண விதம் அதில் கார்பன் எமிஷன் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கேற்ற மாதிரி அதில் வந்து இம்போர்ட் டியூட்டிஸை வந்து அதிகப்படுத்துறது. ஸோ கார்பன் டாக்ஸிங்குள்ளே இது வரும். பட் கார்பன் டாக்ஸிங் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் எ டைரக்ட் டாக்ஸிங் மெத்தடு. இது வந்து இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸுக்கு வந்து போடக்கூடிய டியூட்டி. ஓகே, தென் வாலண்டரி மெக்கானிசம், தட் இஸ் இண்டிவிஜுவல் அல்லது கம்பெனி வந்து சர்டன் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பே பண்ணுறது
தட் இவங்க வந்து இவ்வளோ ஜிஹெச்சி எமிஷன் வந்து நாங்கள் ரெடியூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வாலண்டியராக கொடுத்து அந்த ப்ராஜெக்ட்ஸை வந்து வாங்குறது. ஸோ தீஸ் ஆர் த ஏரியாஸ் தட் வில் டாக்ஸ் அபவுட் த கார்பன் ப்ரைஸிங் அப்படிங்கிற அந்த மெக்கானிசமை பற்றி பேசக்கூடியது. ஓகே, ஸோ ஃபர்தராக ஆத்தரில் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா இந்த அர்பனைசேஷனை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இஃப் யூ லுக் ஓவர் த G7 நேஷன்ஸ், இப்போ இந்த G7 நேஷன்ஸ் வந்து 1/5 ஆஃப் த பாப்புலேஷன் தான் வந்து ஆஸ் ஆஃப் நவ் இருக்காங்க. தட் இஸ் ஒரு 20% அவங்க G7 பீப்புள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க பாப்புலேஷன் வைஸு. அண்ட் அவங்க கன்சியூம் பண்ணக்கூடிய குளோபல் ரிசோர்ஸஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 3/4 வந்து அவங்க தான் ஃபுல்லாகவே 1950s யூஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை யூஎஸ் மட்டுமே 40% ஆகும். அண்டு 1970s பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 3/4 வந்து ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த பாப்புலேஷன் தான் அர்பன் சிட்டிஸுக்கு வந்து மூவ் ஆகியிருக்காங்க. ஓவரால் வேர்ல்டு பாப்புலேஷன் 3/4 அர்பனுக்கு வந்து இவங்களுடைய பாப்புலேஷனில் உள்ள குரூப் ஆஃப் பீப்புள் வந்து மூவ் ஆன் பண்ணியிருக்காங்க. ஸோ அர்பன் லைஃப் ஸ்டைல், ஸோ அதுக்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜி, ஸோ அதுக்கு அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அதர் எனர்ஜி ரிசோர்ஸஸ் அட் தட் டைம் எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் அந்த ஆயிலை வந்து ஒரு கமோடிட்டியாக ட்ரேட் பண்ண வச்சிரு. அண்டு 2050க்கு அப்புறம் ஓகே 2050 G7 வந்து 25% வந்து குளோபல் எமிஷனை கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. பட் அவங்களுடைய காம்போசிஷன் என்ன, மொத்தமே 10% குளோபல் பாப்புலேஷனில் 2050 வந்து இருப்பாங்க. வேறு ஏஷியாவுடைய காம்போசிஷன் எவ்வளோவா இருக்குன்னா 55% பாப்புலேஷன் இருப்பாங்க. பட் லுக் அட் தேட் 25% வந்து 10% இருக்கக்கூடிய பீப்புள் 25% ஆஃப் த எமிஷன் பண்ணுறாங்க. பட் ஏஷியா வந்து 55% இருந்தாலும் அவங்கள விட கம்மியாக தான் வந்து எமிஷன்ஸ் வந்து பண்ணுறோம். ஸோ தீஸ் ஆர் த மேஜர் ஃபிகர்ஸ் வி ஹேவ் டு லுக் ஓவர் இன்டு. ஸோ அதனால் இந்தியா வந்து ஒரு வாலண்டரி அரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ளே போக ட்ரை பண்ணணும். தட் இஸ் ரூல் பேஸ்டு ஆர்டர் வந்து கொண்டு வரணும். தட் இஸ் அந்த ரூல் பேஸ்டு ஆர்டர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஷேர்டு ப்ராஸ்பரிட்டியாக இருக்கணும். தட் இஸ் அ கிளைமேட் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறத இங்கே மீன் பண்ணுறாங்க. ஸோ ஆத்தர் வந்து இதுக்கு ஒரு 3 இனிஷியேட்டிவ்ஸை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு பிரிக்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் இந்த ஆல்டர்னேட்டிவ் இந்த கிளைமேட் டாக்ஸ் எல்லாத்தையுமே இவங்க வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் என்கேஜ் இப்போ G7 வந்து லீட் பண்ணக்கூடிய இந்த இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக கொண்டு வரணும். பட் டேரக்டராக வந்து நீங்கள் சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. பட் இந்தந்த பிரிக்ஸ் நேஷனில் இருக்கக்கூடிய இந்த ரீஜனில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்க்கு வந்து பெரிய லெவலில் ஒரு சஸ்டைனபிலிட்டி கொண்டு வரக்கும், அர்பனைசேஷனை முன்னெடுத்து கொண்டு போகிறதுக்கும், G7 கிளைமேட் பாலிசிஸை மானிட்டர் பண்ணுறதுக்கும், அதர் சப்போர்ட்டிங் எக்ஸ்சேஞ்ச் திங்ஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்காகவும் இந்த பிரிக்ஸ் நேஷன் வந்து முன்னெடுத்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லீப் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் 2, UN கிளைமேட் நெகோசியேஷன் பார்த்திங்கன்னா மஸ்ட் பி ஒரு லிமிட்டட் வெர்ஷனாக தான் இருக்கணும். தட் இஸ் ஒன்லி ரெவ்யூவிங் இந்த G7 எமிஷன்ஸ் ரிடக்ஷனை ரெவ்யூ பண்ணுறதும், ஃபர்தராக அந்த $300 பில்லியன் வந்து ஒழுங்காக கொடுக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காகவும் மட்டும்தான் இருக்கணும் இவங்க UN கிளைமேட் நெகோசியேஷன்ஸ் எல்லாமே. ஃபர்தர் 3வது ஒப்பீனியன் தட் இஸ் ஸ்டாக் டேக்கிங் அப்படிங்கிறது ஆனுவலி ஒழுங்காக இன்டர்நேஷ்னல் லெவலில் எடுக்கணும். தர்பை ஓவரால் வந்து எவ்வளோ கார்பன் எமிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான ப்ராப்பர் ரெக்கார்ட் மெயின்டைன் ஆகிட்டே வரும். அது வந்து உங்களுடைய பாலிசியோடைய டார்கெட் அண்ட் கோர்ஸ் கரெக்ஷனுக்கு வந்து பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனாக டிஸ்ஃபங்க்ஷன் ஆகிட்டு அதை கம்ப்ளீட்டாக அப்படியே வந்து ஓரம் கட்டி வச்சுருங்க. பிரிக்ஸ் வந்து இந்த இடத்த வந்து ஆக்குபை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆத்தரில் பேசியிருக்காங்க. ஓகே தென் ஸோ திஸ் இஸ் ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். அதாவது தமிழ்நாடு கவர்னர் வந்து தமிழ் அதாவது நேஷ்னல் ஆந்தம் வந்து இவருடைய அட்ரஸ்க்கு பிஃபோர் வந்து போடலை அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்பீச்சை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு போயிட்டார். தென் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது எப்போதுமே தமிழ் ஆந்தமில் தான் வந்து நாங்கள் பிகின் பண்ணுவோம், எண்டப் பண்ணும்போது நேஷ்னல் ஆந்தம் போடுவோம். இது கவர்னருக்கு லாஸ்ட் இயரே தெரியும். பட் இருந்தாலும் அவர் வேணும்னே வந்து அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து ஷேக்கிள் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கவர்னர் சைடில் இருந்து இட் இஸ் இன்சல்ட் டு த கான்ஸ்டியூஷன் அண்ட் நேஷ்னல் ஆந்தம் அப்படிங்கிற மாதிரி அவர் சைட்லேருந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பார். ஸோ இந்த தமிழ்நாடு கவர்னர் அண்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த ரிவல் ஒரு போட்டி வந்து எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கவர்னர் எப்போல்லாம் அட்ரஸ் கவர்னர் பிரசிடெண்ட் எப்போல்லாம் அட்ரஸ் பண்ணுவாங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு செஷன் ஆஃப் எவ்ரி இயர் அண்ட் நியூ கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணும்போதும்
வந்து அட்ரஸ் பண்ணுவாங்க. அட்ரஸ்னால் ஸ்பீச் கொடுக்குறது. ஸ்பீச் கொடுக்கும்போது 2 ஹவுஸையும் சேர்த்து வச்சு, லோக்சபா ராஜ்யசபா இங்கே லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருந்தால் அவங்களையும் சேர்த்து வச்சு ஸ்பீச் வந்து கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று பாஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் அந்த ஸ்பீச்சில் அவர் என்ன சொல்லுவார்னா, அதாவது இந்த கவர்மெண்ட் வந்து என்னென்ன சாதனைகள்லாம் பண்ணாங்க பாஸ்ட் இயர் அண்டு அப்கமிங்கில் என்னென்னலாம் டார்கெட் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பேசுவார். பட் இவர் பேசி முடிச்சதுக்கப்புறம் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி 2 ஹவுஸ்லையும் தனித்தனியாக வந்து ஒரு ஓட் எடுப்பாங்க. அது பாஸ் பண்ணணும். அப்படின்னா தான் கவர்மெண்ட்டுக்கு வந்து மெஜாரிட்டி இருக்குன்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா தட் வில் லீட் டு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்படிங்கிறா. ஓகே ஃபைன். ஸோ இப்போது இவர் இந்த இடத்துல வந்து இவர் பேசவே இல்லை அப்படின்னா இஸ் தட் பிரிங் எனி லீகல் ரெப்பர்கஷன் அப்படின்னா அது வந்து கோர்ட்டாக வந்து முடிவு பண்ணணும். ஓகே, பட் ரெகுலர் ஆன்கோயிங் ப்ரொசீஜர் அந்த ஓட் ஆஃப் தேங்க்ஸு இதெல்லாமே வந்து ரெகுலராக கண்டக்ட் பண்ணி பிகாஸ் தோஸ் த லெஜிஸ்லேட்டர் இஸ் கோயிங் டு சைன். ஸோ அதனால் அதில் எந்த விதமான தொய்வும் ஏற்படாது. ஸோ தட் இஸ் அ ஒன் வே. ஸோ இதில் என்ன ஆர்டிக்கலில் பேசியிருக்காங்க அப்படின்னா 2000 அதாவது இந்த மிஸ்டர் ரவி அப்படிங்கிறவர் 2023 பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரியான ஒரு ப்ராப்ளம் வந்து க்ரியேட் பண்ணார். லாஸ்ட் இயர் கூட அவர் வந்து ரீட் அவுட் பண்ணும்போது இந்த ட்ராவிடியன் மாடல் ஆஃப் கவர்னன்ஸ் அப்படிங்கிற அந்த லைனை ஸ்கிப் பண்ணிட்டார். இது போக நிறைய கவர்மெண்ட்டோடைய அச்சீவ்மெண்ட்ஸை ரீட் பண்ண மாட்டேன்ட்டார். பிகாஸ் அதெல்லாம் மிஸ்லீடிங் கிளைம்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். சி நாட் ஓன்லி தமிழ்நாடு கவர்னர், இட்ஸ் கேரளாலையும் இந்த இஷ்யூஸ் போயிட்டு இருந்துச்சு, வெஸ்ட் பெங்காலையும் இந்த இஷ்யூஸ் போயிட்டு இருந்துச்சு. பட் இந்த கேரளாவுடைய கவர்னராக இருந்த ஆரிஃப் முகமது கானை வந்து மாற்றிட்டாங்க. அண்ட் ஆல்சோ மணிப்பூர், மிசோரம் இங்கேயும் வந்து பீகார் எல்லாத்துலேயுமே வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. பட் இவர் மிஸ்டர் ரவி மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இவர் கவர்னராக 5-6 வருஷம் வந்து கன்டினியூ பண்ணுறாரு. தமிழ்நாட்டில் 4th இயர் கான்சிக்யூட்டிவ் இயர்ஸாக இருக்குது. வேறஸ் நாகாலாண்டில் 1 இயர் இருந்தார். அங்கேருந்து அவரை வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. 2019 வந்து நாகாலாண்டில் இருந்து 2021 வந்து பிகினிங்கில் வந்து இங்கே வந்தார். ஸோ அதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு 3.5 இயர்ஸாக இங்கே வந்து கன்டினியூ பண்ணிட்டுருக்காரு. ஸோ சுப்ரீம் கோர்ட்டும் கூட அவங்களோட ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, கவர்னர் வந்து அதாவது அவர் இருக்கக்கூடிய ஸ்டேட் ஆப்போசிஷன் பார்ட்டியோடைய ஸ்டேட் அப்படிங்கிறதுக்காக அவருடைய பவரை வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கோர்ட்டும் வந்து அவங்களுடைய ஒப்பீனியனில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எனிவேஸ், தேங்க்யூ.